வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். 12th ஸ்டாண்டர்ட் மேத்தமேட்டிக்ஸ் சாப்டர் நம்பர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். எக்ஸாம்பிள் 2.24 z ஈக்குவல் டு -2/1 + i √3 எனில் முதன்மை வீச்சு ஆர்க்மெண்ட் ஆஃப் இன் மதிப்பை காண்க. அப்போ இந்த இடத்துல ஆர்க்மெண்ட் ஆஃப் இஜெட்டுங்கிறது என்னென்னா வீச்சு. ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த தீட்டா வேல்யூ அதுதான். இப்போ z வேல்யூ கொடுத்துருக்காங்க. z ஈக்குவல் டு -2/1 + i √3. ஃபைண்ட் த பிரின்சிபல் ரேஞ்ச் ஆஃப் z ஈக்குவல் டு -2/1 + i √3. அப்போ பிரின்சிபல் ரேஞ்ச் என்னன்னு கேட்டிருக்காங்க. அங்கேயே z வேல்யூ கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் சம், ஈஸியாக செய்யலாம். கொஞ்சம் நல்லா தெளிவாக போனீங்க. இப்போ ஃபஸ்ட்டு கிவன் சம்மை முதல்ல எழுதுவோமா. அப்போ லெட் z இஸ் ஈக்குவல் டு -2/1 + i √3 இது கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த சம்மை நீங்கள் தெளிவாக செய்யணும்னா ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். அதுக்கு முன்னால் ஆர்க்மெண்ட் z தானே கேட்டிருக்காங்க. அப்போ ஆர்க்மெண்ட் z வேணும்னா ரெண்டு பக்கமும் ஆர்க்மெண்ட் எடுங்க, இருபுறமும் ஆர்க்மெண்ட் எடுங்க. அதாவது இருபுறம் முதன்மை வீச்சு எடுங்க. அப்போ ஆர்க்மெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர்க்மெண்ட் ஆஃப் -2/1 + i √3. அவ்வளோதான், சிம்பிள் ஸ்டெப்பு. அப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணிட்டோம், ஆர்க்மெண்ட் எடுத்துட்டோம். இப்போ z வேல்யூ கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம ஆர்க்மெண்ட் கேட்டோம்னா ரெண்டு பக்கம் என்ன பண்ணியிருக்கோம், ஆர்க்மெண்ட் கேட்டோம். அப்போ இதனுடைய ஆன்சர் தான் அவங்க கேட்டிருக்காங்க, செய்ய போகிறோம். அப்போ இதை கரெக்டாக நீ தெரிஞ்சுக்கணும்னா ஒரு ரெண்டு ஃபார்முலா கூட தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஃபார்முலான்னு சொன்னேன், ரெண்டு கூட போட்டுக்கலாம். ஃபார்முலா நம்பர் 1, ஆர்க்மெண்ட் ஆஃப் z1/z2 ஃப்ராக்ஷன் ஃபார்மில் வந்தால் எப்படி எழுதலாம்னு சொல்லியிருக்கோம். ஆர்க்மெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்க்மெண்ட் ஆஃப் z2ன்னு எழுதலாம்னு சொல்லியிருக்கோன்னா அதே ஃபார்முலா தான் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஏன்னா ஃப்ராக்ஷன் p/q ஃபார்மில் வந்தால், அதாவது z1/z2வில் வந்தால் ஆர்க்மெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்க்மெண்ட் ஆஃப் z2ன்னு எழுதலாம். இது ஒரு ஃபார்முலா. ரெண்டு, ஆர்க்மெண்ட் ஆஃப் -z அப்படின்னு வந்துட்டா π மைனஸ் ஆர்க்மெண்ட் ஆஃப் zன்னு எழுதலாம். அவ்வளோதான். இந்த இஜட்டுங்கிறது இஜட்டுங்கிறது x + iy நம்மளுக்கு எல்லாமே தெரியும். ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட். அப்போ இந்த மூணு ஃபார்முலா இந்த ரெண்டு ஃபார்முலா இது அடிஷனலாக கொடுத்துருக்கீங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா x + iy இது கொடுத்துருக்காங்க. z ஈக்குவல் டு -2/1 + i √3. ஆர்க்மெண்ட்டு தேவைங்கிறதுனால ரெண்டு பக்கமும் ஆர்க்மெண்ட் சேர்த்துருக்கோம். அதனுடைய மதிப்பு மாறாது. நம்ம இந்த p/q ஃபார்மில் இங்கே கம்பேர் பண்ணணும். ஆர்க்மெண்ட் ஆஃப் z1/z2 ஈக்குவல் டு ஆர்க்மெண்ட் ஆஃப் z1 மைனஸ் ஆர்க்மெண்ட் ஆஃப் z2வில் போய் கம்பேர் பண்ணி ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறோம். இதை மட்டும் தெளிவாக கொண்டீங்க. அப்போ இந்த சைடு கொஞ்சம் தள்ளி எழுதுகிறேன். ஆர்க்மெண்ட் ஆஃப் z ஈக்குவல் டு ஆர்க்மெண்ட் ஆஃப் -2/1 + i √3 தானே கொடுத்துருக்காங்க. இதைத்தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இது எப்படி எழுதலாம்னா ஆர்க்மெண்ட் ஆஃப் -2 மைனஸ் ஆர்க்மெண்ட் ஆஃப் 1 + i √3 அவ்வளோதாப்பா. அப்போ இந்த ஃபார்மேட்டில் எழுதிட்டோமா, இங்கே இருக்கு இல்லையா, அதே மாதிரி எழுதியிருக்கான். இப்போ இதை தனியாக செய்யணும், இதை தனியாக செய்யணும். அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் ஈஸியாக கிடைத்துவிடும். இப்போ அதுக்கடுத்து இன்னொன்று இதில் தெரிஞ்சுக்கோங்க. 4. அப்போ θ ஈக்குவல் டு டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் y/x இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். இன்னொன்றும் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ θ ஈக்குவல் டு ஆர்க்மெண்ட் ஆஃப் z எல்லாமே ஒன்று தான். அப்போ இதுவும் தீட்டா தான், இதுவும் தீட்டா தான், இதுவும் ரேஞ்ச் தான், இதுவும் ரேஞ்ச் தான், இதுவும் வீச்சு தான், இதுவும் வீச்சு தான். அப்போ ஆர்க்மெண்ட் ஆஃப் z என்பது y/xல் எழுதலாம். அதுதான் முக்கியம். இது பயன்பட போகுது. நல்லா குறிச்சுக்கோங்க. இந்த இடத்த கொஞ்சம் நல்லா பாருங்கப்பா. ஆர்க்மெண்ட் ஆஃப் -zனா π மைனஸ் ஆர்க்மெண்ட் ஆஃப் z எழுதலாமா, அவ்வளோதான்.
இதை எப்படி எழுதலாம்? ஆர்குமெண்ட் ஆஃப் இது இஜெட் தான், பாசிட்டிவில் இருக்குது. இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐவே ஃபார்மில் இருக்கு இல்லையா, அப்போ அதே தான் எழுத போகிறோம், வேறு ஒன்றும் இல்லை. இருந்தால் ஒய் பை எக்ஸ் ஆர்குமெண்ட் வந்து டேர்னுக்கு வந்துடணும், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ இதை எழுத எப்படி எழுதலாம்? மைனஸ் வந்ததுனால பை மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்னு எழுதலாம். இது ஒரு வகை, அப்படியே வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு. மைனஸ் இது வந்து ஆர்குமெண்ட் ஆஃப் 1 + i√3. ஓகேவா? இது தனியாக பிரிச்சுக்கோங்க, டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும் தெரியுங்கானே பிரிச்சுருக்கீங்க. இப்போ இதை என்ன சார் பண்ண போகிறோம்னா, இந்த இடம் வந்து 2, அது இஜெட்டுன்னு சொன்னோம்ல, ஃபார்முலா தானே. அப்போ இந்த இடத்துல பாசிட்டிவ் நம்பர் அப்படி இல்லாமல் இஜெட் என்பது 2ல் இருக்குது, அவ்வளோதான். இதை என்ன சார் பண்ணுறதுன்னா, நல்லா கொஞ்சம் தெளிவாக கோனிங்க. பை மைனஸ், அப்போ இது ரியல் பார்ட் இமேஜினரி பார்ட் பிரிக்கணும்ல. இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் 2 + 0i போடலாமா? கன்ஃபியூஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் பொறுமையாக சொல்லிகிட்ருக்கேன். அப்போ இந்த இடம் பாருங்கள், ஆர்குமெண்ட் ஆஃப் மைனஸ் இஜெட்டுங்கிறது பை மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் 2. அது ஆர்குமெண்ட் ஆஃப் -2 = பை மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட். இந்த ஃபார்முலாவை தான் என்ன பண்ணியிருக்கான், இஜெட்டுக்கு போல 2 போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. இதுலேருந்து இது எப்படி எழுதலாம்? பை மைனஸ் இது ஒன்றும் இல்லை, 2 இருக்குல்ல, ரியல் பார்ட் ப்ளஸ் இமேஜினரி பார்ட். அப்போ 2 + 0i, ஐயே கிடையாதுல்ல, 0i. இதை கூட ஒரு ஸ்டெப் எழுதுங்க, அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் பண்ணிக்கோ. 1 + i√3. இப்போ எழுதுவோமா சார் ஆன்சரு? நல்லா பாருங்கள், எழுதியாச்சு. எழுதுன பின்னால் அப்போ பை மைனஸ் இந்த ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட், இது ஒன்று போடலாம், இந்த ஃபார்முலா டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னு போடலாமா? இப்போ தானே எழுதணும். ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட்னா எப்படி எழுதலாம்? இது ஒரு ஃபார்முலா, அங்கே எழுதுகிற ஃபார்முலா தான். அப்போ டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னால் 0/2, இது அப்படியே இருக்கட்டும். மைனஸ் இங்கே எழுதலாம்ல, டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் ஒய் பை எக்ஸ்னால் √3/1. ஓகேவா? இந்த √3/1 ஒய் பை எக்ஸ், இந்த ஃபார்முலா தான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா பை மைனஸ் டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் 0. ஓகேவா? இது வந்து டேர்ன் இன்வர்ஸ் ஆஃப் எவ்வளவு? √3. இதை சிம்பிளிஃபை பண்ண பின்னால் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம், ஈஸியாக போட போகிறோம். அப்போ பை மைனஸ் டேன் இன்வர்ஸ் 0ங்கிறது எவ்வளோப்பா? 0. ஏன்னா tan 0 0. டேன் இன்வர்ஸ் √3. அப்போ √3 எந்த இடத்துல வரும்னா, டேர்ன் 60 டிகிரி தான் எவ்வளவு? √3. அப்போ 60 டிகிரி, அப்போ தீட்டா 60. அப்போ 60ன்னா எவ்வளவு? π/3. இதுதான் ரேடியன், வேறு ஒன்றும் இல்லை, π/3. இந்த ப்ராக்கெட்லாம் எடுத்துகிட்டு ஆன்சர் பண்ணுவோமா? அப்போ பை மைனஸ் π/3. அப்போ இது கொண்டு சுருக்குனா 3 மைனஸ் π/3. அப்போ 2π/3. இதுதான் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் வேல்யூ. இதுதான் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் வேல்யூ. ஒன்றும் இல்லை, நீங்கள் செய்ய வேண்டிய என்னென்னா, ஃப்ராக்ஷன் ஃபார்மாக இருந்தால் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? இஜெட் கொடுத்துருக்காங்க, ஆர்குமெண்ட் 2 பக்கம் சேர்த்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கு? ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ ஃப்ராக்ஷன் ஃபார்ம்னாவே z1/z2னா r1 மைனஸ் r2 அல்லது ஆர்குமெண்ட் ஆஃப் z1 மைனஸ் z2 அப்படியே போட்டு இந்த இடத்துல நீ நல்லா கொனிங்க. ஏன்னா நெகட்டிவ் வேல்யூ வந்துருக்கு. பாசிட்டிவ்னால் அந்த பை வந்து வராது, நெகட்டிவ் வரனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் பிராரம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ஆஃப் மைனஸ் இஜெட் ஈக்குவல் டு பை மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட். அந்த பேசிஸில் பை மைனஸ் ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் போல் என்ன பண்ணணும்? 2 போடணும், வேறு ஒன்றும் கிடையாது. இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா ரியல் பார்ட் இமேஜரி பார்ட், ரியல் பார்ட் இமேஜரி பார்ட். ஏன்னா டேர்ன் இன்வர்ஸ் என்பது y/x, அதுதான் ஆர்குமெண்ட் இஜெட். ஓகேவா? இது எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அந்த அடிப்பில் பை மைனஸ் 0/2, இந்த இடத்துல டேர்ன் இன்வர்ஸ் ஒரு 3/1. இது போட்டிங்கனாவே இந்த இடத்த வந்தாவே எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும்.
அப்போ அந்த இடத்த மட்டும் கவனமாக செய்யுங்க, மற்ற எல்லாமே ஈஸியாக வந்துடும். அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் இஜெட் வந்து 2π/3. அடுத்த சம் போகலாமா? ரெடி ஆகிக்குங்க. எக்ஸாம்பிள் 2.25 find the rectangular form of 3/2 into cos of π/3 plus I sin of π/3 into 6 cos of 5π/6 plus I sin of 5π/6. அதாவது இதனுடைய மதிப்பை, சுருக்கிய மதிப்பை செவ்வக வடிவில் எழுதுக. அப்போ ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா என்ன, செவ்வக வடிவம்னா என்ன? அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு A + IB ஃபார்ம். திஸ் இஸ் ரெக்டாங்குலர் ஃபார்ம். ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். அப்போ செவ்வகம் வடிவம் என்பது ஒரு ரியல் பார்ட்டையும் ஒரு கற்பனை பார்ட்டையும் கலந்தது. அதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம்னா ரியல் பார்ட் ப்ளஸ் I இன்ட்டு இமேஜினரி பார்ட் வரணும். அப்போ இதை வந்து என்ன பண்ணால் மல்டிபிள் பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணணும். ரொம்ப ஈஸியானது, கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய சம்மு, வெரி வெரி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சம்மு. கொஞ்சம் தெளிவாக போனீங்க. இப்படி செய்ய போகிறோம் பாருங்க. ஃபஸ்ட்டு தம்பி இதை வந்து இஜெட் நோட வச்சுக்கலாமா? லெட். அப்போ இஜெட்ஸ் ஈக்குவல் டு 3/2 cos of π/3 plus I sin of π/3 into 6 cos of 5π/6 plus I sin of 5π/6. அவ்வளோதான், இது கொடுத்த சம். இதைத்தான் வந்து நம்ம ரெக்டாங்குலர் ஃபார்மில் மாற்ற போகிறோம். தெளிவாக போனீங்க. இதை செய்கிறதுக்கு எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம், அதாவது அடுக்கு வடிவம், யூலரின் ஃபார்முலா படித்தோம் இல்லையா, அது வந்து யூஸ் பண்ண போகிறோம். என்ன சார் யூலர்ஸ் ஃபார்முலா என்னன்னா, நல்லா குனிங்க. e⁻i⁻θனா cos θ ப்ளஸ் I sin θன்னு படித்த ஞாபகம் இருக்கா? இந்த ஃபார்முலா அப்படி செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வேறு இது எப்படி எழுதலாம்? அது வந்து கரெக்டாக இருக்கணும். இந்த π/3 5π/6 ப்ளஸ் 5π, இது கரெக்டாக இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும், மறந்துடாதீங்க. இப்போ 3/2 இன்ட்டு இந்த 6, இந்த இதை கொண்டு முன்னால் வச்சுக்கோங்க. இன்ட்டு இது e⁻i/3 இன்ட்டு e⁻i 5/6. அவ்வளோதாப்பா. எவ்வளோ நீளம் மறைச்சு சுருக்கி எழுதிட்டோம் பார்த்தீங்களா? ரைட்டு. இப்போ இதனுடைய சுருக்கம் சிம்பிளிஃபிகேஷன் இது, இதனுடைய சிம்பிளிஃபிகேஷன் இது. இப்போ கூட அடிச்சிடலாம். 1 டைம்ஸ் 1 2 2 6, அப்போ 3 × 3 9 நம்பரில் போட்டேன். இன்ட்டு e⁻, ரெண்டுமே பேஸ் ஈயில் இருக்கனால அப்படியே கூட்டிடலாமா? I π/3 ப்ளஸ் I 5π/6 அப்படியே போட்டாச்சுப்பா. அதுக்கு அடுத்து இந்த 9 கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ e⁻i வந்து அப்படியே வெளியே எடுத்துட்டா π/3 ப்ளஸ் 5/6. இனிமேல் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணுங்கப்பா. அதை இந்த 9 அப்படியே கடைசி வரைக்கும் வரும்ப்பா, அப்படியே வரட்டும். அப்போ இதை என்ன பண்ணலாம்? e⁻i, அப்போ எல்சிஎம் 6, அப்போ 3 இருக்குது 6 இருக்குது, மீச்சமாக 6. அப்போ 6 3ஆல் டிவைட் பண்ணால் எவ்வளவு? 2. அப்போ 2/, ப்ளஸ் இந்த இடத்துல 6க்கு 6 சரியாக போச்சு, எவ்வளவு? 5π, 5 2 7π, 9i e⁻i. அப்போ எவ்வளோப்பா? இது 5 2 7π/6. இது எல்லாமே நீ தெளிவாக போட்டுருவீங்க. இனிமேல் மிக மிக கவனமாக செய்யணும், மறந்துடாதீங்க. என்ன சார் பண்ண போகிறோம்? நல்லா பாருங்கப்பா. இப்போ π/6 வந்திருக்கா? அப்போ 9 அப்படியே வைங்க. இதனுடைய ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்துடணும். அதாவது e⁻i⁻ cos θ ப்ளஸ் I sin θ தான் சொன்னேன். இந்த ஃபார்முலாவுக்கு வந்துடுங்க. ஏன்னா ரிவர்ஸில் வந்தோம். அப்போ cos 7π/6 ப்ளஸ் I sin 7π/6.
இனிமேல் நான் புக் மெத்தட்லேருந்து மாற போகிறேன், கொஞ்சம் நல்லா கொஞ்சிக்கோங்க. இது வரைக்கும் போட்டுருவீங்க மாற்றலில். இதை சிமுலேட் பண்ணுறதுக்கு ஒரு எளிமையான வழினா 9 அப்படியே வைங்க. இதை ரேடியனாக கூட மாற்றி கூட செய்யலாம், அது கஷ்டமாக இருக்கும். சொல்கிற மாதிரி செய்யுங்க. தீட்டா என்பது π/6. அப்போ π/6ங்கிறது எத்தனை டிகிரி சொல்லுங்கள்? அப்போ 30 டிகிரி தானே. 30 × 6 180 மல்டிபிள் பண்ணலாம். அப்போ எதுக்கு சொல்கிறேன்னா cos ஆஃப் 7 × 30 π/6னா 30 டிகிரி. sin ஆஃப் 7 × 30 டிகிரியாக கன்வெர்ட் பண்ணி செய்கிறப்பா. ரேடியனாக வச்சுருந்தா ஒரு சிலருக்கு புரியாது, ஆனால் டிகிரியாக வச்சு செய்ய போகிறேன். 9 cos ஆஃப் 7 3 21, அப்போ 210 டிகிரி ப்ளஸ் sin ஆஃப் 210 டிகிரி. அவ்வளோதான். நீ ரேடியனில் வச்சுக்கிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த ரேடியனை டிகிரியாக மாற்றி வேல்யூ நம்ம டேபிள் போட போகிறோம், வேறு ஒன்றும் கிடையாது. இந்த டேபிளில் ஆன்சர் கிடச்சாவே நம்மளுக்கு ஈஸியாக போயிடும். அப்போ 9 இன்ட்டு, இப்போ நல்லா கவனிங்க, cos 210 டிகிரி, cos 210 டிகிரி. இதுக்கு ரூல்ஸ் ப்ராரம் எவ்வளோ வேல்யூ வரும் பார்க்கணும். அது எப்படி பிரிக்கலாம் தம்பி? cos ஆஃப் 180 + 30 பிரிக்கலாமா? நல்லா பாருங்கள். அதாவது cos ஆஃப் 180 + 30 டிகிரி. இந்த ஏற்கனவே ட்ரிக்னாமெட்ரி ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 180 டிகிரினாவே நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுப்பா, இடம் மாற்றக்கூடாது. அப்போ எந்த கோடன்ட் வருது, எந்த கால் பகுதியில் வருகிறதுன்னு ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. அதை வேணால் ஒரு தடவை யாப்படுத்தி விட்டுறேன். இங்கே பாருங்கப்பா, நல்லா கவனிங்கப்பா. இது நல்லா பார்க்கணும், ஏன்னா இது கரெக்டாக புரிய வைக்கணும். ஏஎஸ்டிசி ரூல் ப்ரார் செய்ய போகிறேன். ஆல் சில்வர் டீ கப்ஸ், அந்த ரூல்ஸ் ப்ரார். இது 90 - θ, இது 90 + θ, 180 - θ, இது 180 + θ, 270 - θ, இது 270 + θ, 360 - θ, இது 360 + θ. எல்லாத்துக்குமே தெரியும். இது ஃபஸ்ட் கோடன், இது செகண்ட் கோடன், இது தேர்டு கோடன், இது ஃபோர்த்து கோடன், எல்லாம் தெரியும். ஏன் சார் இவ்வளோ வேலை பார்க்குறோம்னா இந்த 210 டிகிரிக்கு நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்காண்டி தான். இப்போ 180 + θனா எந்த கோடன்? தேர்டு கோடன். அப்போ டேர்னுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே என்ன வரும்? நெகட்டிவ் வரும். டேர்னும் சீக்கனுக்கு டேர்னும் காட்டுக்கு மட்டும் பாசிட்டிவ், மற்ற எல்லாமே நெகட்டிவ். நம்மகிட்ட இருக்கிறது காசு தானே. அப்போ இதை எப்படி பிரிக்கலாம்னா 180 + 30 டிகிரி 210. அப்போ 180 + θங்கிறது எங்கேப்பா வருது? இந்த கோடன். அப்போ இந்த இடத்துல என்ன டிகிரி என்ன போடணும்? மைனஸ் அப்ளை பண்ண வேண்டும். ரைட். அதுக்கடுத்து அது 180னா இடம் மாற்றக்கூடாது. அப்போ எவ்வளோ போடலாம்? அப்படியே மாற்றக்கூடாது. காசு தான். அப்போ cos 30. அப்போ cos ஆஃப் 210 டிகிரி என்பது -cos 30 டிகிரி அர்த்தம். அங்கே இன்னொன்று இருக்குல்ல, sin ஆஃப் 210 டிகிரிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? அப்போ sin 180 + 30. அப்போ 180னா மாற்றக்கூடாது. இது மைனஸ் தானே வரும், மைனஸ் போட்டாச்சு. ஏன்னா 180 + θங்கிறது தேர்டு கோடன், அந்த அடிப்படையில் சைனுக்கு மைனஸ் போடணும். அப்போ 180னா மாற்றாமல் sin 30 டிகிரி. இப்போ sin 30க்கும் cos 30க்கும் நம்மளுக்கு என்ன பண்ணணும்? வேல்யூ கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ sin 30 டிகிரிக்கு வேல்யூ எவ்வளவு, cos 30 டிகிரிக்கு வேல்யூ எவ்வளோன்னு பார்க்கணும். அப்போ sin 30 டிகிரிக்கு வேல்யூ நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், அதைத்தான் சொல்கிறேன். அப்போ sin 30 டிகிரிக்கு வேல்யூ 1/2. அப்போ cos 30 டிகிரிக்கு வேல்யூ √3/2. இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும், இதெல்லாம் ரஃப் ஒர்க் தான். அப்போ இது 1/2 √3/2, இதுதான் வேல்யூ. இதை எடுத்துகிட்டு எங்கே சார் போடணும்? இங்கே அப்ளை பண்ணணும், மறந்துடாதீங்க. அப்போ cos 210 டிகிரி மதிப்பு -cos 30 டிகிரி ப்ளஸ் sin 210 டிகிரி வேல்யூ மைனஸ் எவ்வளவு? sin 30 டிகிரி.
அதாங்க ஒர்க் பண்ணோம்ல, அதுக்கு வேல்யூ போட போகிற வேறு ஒன்றும் கிடையாது. -9 மைனஸ் காஸ் 30 இருக்குது, இப்போ தானே சொன்னோம். √3/2 மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் ஐ சைன் 30 வேல்யூ எவ்வளோப்பா? 1/2 1/2. அப்போ சைன் 30 1/2, காஸ் 30 √3/2. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த 9 அப்படியே கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்கு. இனிமேல் இந்த 9 மல்டிபிள் பண்ணி விட்டுருங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இந்த 9 என்ன பண்ணணும்? மல்டிபிள் பண்ணிடணும். அப்போ மல்டிபிள் பண்ணிட்டால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் வந்து கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் தெரிய வேண்டிய என்னென்னா, காஸ் 210 வேல்யூ வருது, சைன் 210 வேல்யூ வருது. அதை வந்து டெக்னாமெட்ரி 11th டெக்னாமெட்ரி ஃபார்முலா அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? சிம்பிளை பண்ணியிருக்கோம். அப்போ 9 உள்ள மல்டிபிள் பண்ணால் -9 √3/2, இங்கே மல்டிபிள் பண்ணால் -i × 9/2 9/2. இதுதான் இஜெட். இதுதான் த ரெக்வயர் ரெக்டாங்குலர் ஃபார்ம், தேவையான செவ்வக வடிவம், தேவையான செவ்வக வடிவம். இந்த 9 வந்து கடைசி வரைக்கும் வரணும், ஏன்னா வெளியில் இருக்கக்கூடிய நம்பர் தானே, அது வந்து கடைசி வரைக்கும் வந்துக்கிட்டே இருக்கணும். இந்த டேபிள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்போ காஸ் இந்த காஸ் 210 எப்படி வந்துச்சுன்னா, நம்ம வந்து ரேடியனை டிகிரியாக மாற்றி செஞ்சுருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அப்படி செஞ்சால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக ஆன்சர் வரும். ஓகேவா? அடுத்த சம்முக்கு போகலாம், கொஞ்சம் ரெடி ஆகிக்கோங்க. ஏன்னா அடுத்து வந்து எக்ஸாம்பிள் 2.26 தான், இதே மாதிரி தான் இருக்கும், கவனமாக செய்யணும். எக்ஸாம்பிள் 2.26, ஃபைண்ட் த ரெக்டாங்குலர் ஃபார்ம் ஆஃப் திஸ். அதாவது செவ்வக வடிவில் எழுதுக. இது P/Q ஃபார்மில் இருக்குது, ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது, பின்ன வடிவத்தில் இருக்குது. முதல் சம் செஞ்சோம் இல்லையா, எக்ஸாம்பிள் 2.25, அதே கான்செப்ட் தான். அது பெருக்கலாக இருந்துச்சு, இது வந்து வகுத்தலாக இருக்குது. அது மல்டிபிளில் இருந்துச்சு, இது டிவிஷனில் இருக்குது. அதுதான் ரெண்டுக்கு முறை வித்தியாசம். ரெண்டும் ஈஸியான சம் தான், நல்லா ஈஸி, நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. அப்போ 2 × cos of 9/4 plus I sin of 9/4 by 4 × cos of -3/2 plus I sin of -3/2. இதுக்கு வந்து என்னன்னா எக்ஸ்பொனன்ஷியல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போகிறோம், அடுக்கு வடிவத்தை தான் வந்து அப்ளை பண்ண போகிறோம், அப்படியே செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸி. நீ கவனிக்கப்பட வேண்டியது இங்கே பாருங்கள், இங்கே வரக்கூடிய டீட்டா வேல்யூ இங்கே வரக்கூடிய வேல்யூ டீட்டாவும் சமமாக இருந்தால் தான் கரெக்ட். இங்கே வரக்கூடிய டீட்டாவும் இங்கே வரக்கூடிய டீட்டாவும் மைனஸோ ப்ளஸோ கரெக்டாக இருக்கணும். இங்கே என்ன வருதோ அதே சிம்பிள் தான் இங்கே வரும். இப்போ ஆன்சர் பண்ண போகிறோம், தெளிவாக கவனிச்சிட்டே வாங்க. ரொம்ப ஈஸியானது. நீங்கள் வந்து டிக்னாமெட்ரிக் ASTC ரூல் அதை வந்து தெரிஞ்சிருந்தால் தான் ஈஸியாக போட முடியும். தெரியாதவங்களும் பரவாயில்ல, இங்கே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ லெட்ஸ் Z = 2 × cos of 9/4 plus I sin 9/4, இந்த ப்ராக்கெட்டை முடிச்சுருவோம். அதுக்கடுத்து 4 × cos of -3/2 plus I sin of -3/2. அவ்வளோதாப்பா. இப்போ வந்து என்ன சொன்னோம்ல, அடுக்கு விதிப்படி எக்ஸ்பொனன்ஷியல் லா, அக்கார்டிங் டு எக்ஸ்பொனன்ஷியல் லா. அப்போ அடுக்கு விதிப்படி எழுதுகிறப்ப நல்லா கவனிக்கணும். 2 × e⁻i⁴, ஓகேவா? மேலே நியூமரேட்டர் எழுதிட்டேன் பை. டினாமினேட்டரை பொறுத்தளவுக்கு 4 × e⁻−i, இந்த இங்கே இருக்குல்ல -i 3/2. அவ்வளோதாப்பா. இந்த எக்ஸ்பொனன்ஷியலாக சொன்னோம்ல, e⁻ ஃபார்ம் எழுதிட்டான். இங்கே அடிக்கிறதுனா கூட கேன்சல் பண்ணி கூட போட்டலாம். இந்த O2 E2 அடிச்சிடலாம். 1/2 × e⁻i 9/4 by e⁻−i 3/2. இதை நீ தெளிவாக எழுதிட்டாவே நீ சக்ஸஸ் பண்ணிடுன்னு அர்த்தம். அப்போ கீழே இருக்க பவர் மேலே வந்து பாருன்னா குறி மாறும்ல. அப்போ 1/2 × e⁻,
I 9/4 இன்ட்டு இ பவர் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் I 3/2. இனிமேல் ஆட் பண்ணிருங்க அரை இன்ட்டு இ பவர் I 9/4 இன்ட்டு இ பவர் கூட்டிருங்கப்பா அப்படியே ப்ளஸ் I 3/2 கூட்டிட்டேன். ஏன்னா இந்த பவரையும் இந்த பவரையும் என்ன பண்ணிட்டேன் மேலே ஆட் பண்ணிட்டேன். அப்போ கூட்டிட்டு சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு தேவையான ஆன்சர் ஈஸியாக கிடைக்கும் போது அப்போ அரை இன்ட்டு இ பவர் I மீச்சியமாக எடுக்கணும். அப்போ இதெல்லாம் 4 தான் எல்சிஎம். 4க்கு 4 சரியாக போச்சு 9π ப்ளஸ் 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 அப்போ 2 × 3 6π 9π 6π எவ்வளோப்பா 15π. அப்போ அரை இன்ட்டு இ பவர் I 15/4 15/4. இது என்ன பண்ணும் சார், இதை வந்து ஒரிஜினல் ஃபார்முக்கு மாற்றுங்க. அதாவது அரை இன்ட்டு காசா 15/4 ப்ளஸ் I sin of 15/4. இப்போ இதுதான் இஜெட், இதுதான் ரெக்டாங்கிள் ஃபார்ம். ஒரிஜினல் ஃபார்முக்கு வந்திருக்கோம். இதுக்கு ஒரிஜினல் வேல்யூ போட்டால் நம்மளுக்கு ஆன்சரை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். இதை முடிக்கணும்னா நான் முதலையே சொன்னேன், அதாவது ரேடியனாக இருப்பதை டிகிரியாக மாற்றினா கொஞ்சம் பெட்டர்னு. அப்போ π/4ங்கிறது எத்தனை டிகிரினா 45 டிகிரி. π/4னா 45 டிகிரி தானே, மாற்றுங்க. அரை காசா 15 இன்ட்டு 45 டிகிரி, இந்த π/4 போட்டிருக்கேன் ப்ளஸ் I sin of 15 இன்ட்டு 45 டிகிரி. மாற்றிட்டால் கொஞ்சம் பெட்டர், இல்லைனா கொஞ்சம் சிரமமாக இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. இதை என்ன சார் பண்ணலாம், அரை 45ஐயும் 45 15 மல்டிபிள் பண்ணுங்க. 5 25 மிச்சம் 2 4 5 20 22 5 4 5 7 6. அப்போ எவ்வளோ சார் வருது, காசா 675 டிகிரி ப்ளஸ் I sin of 675 டிகிரி. இதுக்கு ஒரிஜினல் வேல்யூ போட்டிங்கனாவே நீங்கள் ஆன்சர் வந்து ஈஸியாக முடிச்சதாக அர்த்தம். இப்போ 360 டிகிரின்னு பிரித்து விட்டுறலாமா. இந்த 675 டிகிரியை 360 மைனஸ் பண்ணுங்க. 5 1 எவ்வளோப்பா 3. அப்போ அரை இன்ட்டு காசா 360 டிகிரி ப்ளஸ் 315 டிகிரி. ஏன்னு சொல்கிறேன் பாருங்கள், I sin of 360 டிகிரி ப்ளஸ் 315 டிகிரி. இந்த 360 டிகிரி வந்துட்டாவே என்ன பண்ணலான்னா அப்படியே விட்டுறலாம், ஒரு ரவுண்டு ஒரு சுற்று வந்துடும்ல, அதெல்லாம் கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ அரை இன்ட்டு காசா 315 டிகிரி ப்ளஸ் I sin of 315 டிகிரி. இப்படி பிரிச்சிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வேல்யூ வந்துடும். அரை இன்ட்டு எப்படி சார் பிரிக்கலாம், காஸ் 315 டிகிரி எப்படி பிரிக்கலாம்னா காசா 360 மைனஸ் 45 எவ்வளோ சார், அவ்வளோதான் ஆன்சரே வந்துருச்சு. 360 மைனஸ் 45 எவ்வளவு 315 ப்ளஸ் I sin of 360 மைனஸ் 45 டிகிரி. ரெண்டு சேமாக தான் வரும்னு சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்தது 360 டிகிரினாவே இப்போ தான் நான் சொன்னேன் விட்டுற சொல்லி. அரை இன்ட்டு காசா மைனஸ் 45 டிகிரி ப்ளஸ் I sin of மைனஸ் 45 டிகிரி. இந்த 360 விட்டுட்டா என்ன வருது, காசா மைனஸ் 45 ப்ளஸ் I sin of மைனஸ் 45. அதுக்கு அடுத்து இனிமேல் நீங்கள் போட்டுருவீங்க அக்கார்டிங் டு ஃபோர்த்து குவாட்ரண்ட் பிரகாரம் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா என்பது மைனஸ் சைன் தீட்டா, காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாங்கிறது ப்ளஸ் காஸ் தீட்டா. அந்த அடிப்படையில் அரை இன்ட்டு
இது காஸ்னாவே மைனஸ் உள்ளே போயிடும், மறந்துடாதீங்க. காஸ் ஆஃப் மைனஸ் தீட்டானா ப்ளஸ் காஸ் தீட்டா. அப்போ காஸ் 45 டிகிரி மைனஸ் சைனுக்கு வந்து வெளியே ஏறிடும். மைனஸ் ஐ சைன் ஆஃப் 45 டிகிரி, ஐ சைன் ஆஃப் 45 டிகிரி. இப்போ சைன் 45 காஸ் 45 ஏற்கனவே நம்மளுக்கு நல்லா தெரியும். √3/2 தெரியும் இல்லையா, அரை இன்ட்டு இது 1/√2. ஏன்னா காஸ் 45க்கும் சைனாக சேமாக தான் வரும். 1/√2 மைனஸ் ஐ 1/√2. இந்த 2வை வெளியில் உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா, வெளியில் இருக்க உள்ள மல்டிபிள் பண்ணிட்டா 1/2√2 மைனஸ் ஐ 1/2√2 உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். அப்படியோட விட்டுடலாம், அது நம்மளுடைய தான். புக்கில் என்ன பண்ணியிருக்குன்னா உள்ள மல்டிபிள் பண்ணி தான் விட்டுருக்காங்க. புக் ஆன்சர் வேணும்னா மறுபடியும் என்ன பண்ணியிருக்காங்க, காஞ்சுகேட் போட்டு எடுத்து சுருக்கி போட்டிருக்காங்க. அப்படியும் செய்யலாம், காஞ்சுகேட் போட்டு கூட என்ன பண்ணலாம், சுருக்கு போடலாம், புக் ஆன்சர் வரலாம். இதுவே நம்மளுக்கு போதுமான ஆன்சர் தான். 1/2√2 மைனஸ் ஐ 1/2√2 போதுமான ஆன்சர் தான். இதை வந்து காஞ்சுகேட் போட்டு சுருக்கிறதுனால சுருக்கலாம். அதை கூட சொல்லி கூட காமிச்சிடுறேன், புக்கில் இருக்க மாதிரி கூட புக் ஆன்சருக்காண்டி சொல்கிறேன். இப்போ 1/2√2 தானே இருக்குது. அப்போ 1/2 அப்படியே வச்சுக்கோங்க. இது 1/√2, 1/2 அப்படியே வைங்க, 1/√2 அப்படியே வச்சு காஞ்சுகேட் போட்டால் √2/√2 தானே. 1/2 இன்ட்டு √2/√2 இன்ட்டு √2 வெறும் 2, வெறும் 2. அப்போ இதெல்லாம் சிம்பிளை பண்ணி போட்டால் என்ன போகிறது, √2/4, √2/4 போடலாம்ல. 2 × 2 4. அப்போ 1/2√2 வேல்யூ வந்து √2/2 அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அப்போ இது வந்து √2/4 மைனஸ் ஐ இன்ட்டு √2/4. அப்போ இதுவும் ஆன்சர் ரைட்டு தான், இதுவும் ஆன்சர் ரைட் தான். இதனுடைய சுருக்கம் தான் அது, ஓகேவா. இதுதான் ரெக்டாங்குலர் ஃபார்ம். அப்போ நம்மளுக்கு தேவை அந்த ஏஎஸ்டி ரூல்ஸ் தெரியணும், டிகிரி வேல்யூ தெரியணும், எல்லாமே தெரிஞ்சிருந்தா தான் வந்து ஆன்சர் வந்து ஈஸியாக போட முடியும். இப்போ இந்த வீடியோவில் 3 எக்ஸாம்பிள் சம் வந்து வரிசையாக செஞ்சுருக்கோம். அடுத்து வந்து எக்ஸசைஸ் சம் செய்ய போகிறோம். அடுத்த வீடியோவில் தான் வந்து செய்ய போகிறோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.